படத்தோட பேர் வந்து இன்செப்ஷன். 2010 கிறிஸ்டோபர் நோலான் டைரக்ட் பண்ண ஸ்கை-ஃபை ஜானர்ஸ் இந்த படம். இந்த படம் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச படம். நிறைய பேருக்கு வந்து இந்த உலகத்திலேயே நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தோட கதையை வந்து இன்னைக்கும் கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாக அவங்களால ஒரு கதையை வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பிரில்லியண்ட்டாக ஸ்க்ரீன் பிளே வந்து கிறிஸ்டோபர் நோலான் அந்த டைம்லேயே எழுதியிருப்பாரு. படத்தோட கதையை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஹீரோவா டிகாப்ரியோ நடிச்சிருப்பாரு. அவரோட ஒர்க் வந்து என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள நிறைய பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக நினைக்கிற எல்லாரோட பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்களோட மைண்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு ஒரு விதையை போட்டு அவங்களோட ஐடியாவை சேஞ்ச் பண்ணுறது தான் ஹீரோவோட வேலையாக இருக்கும். ஹீரோவோட கேங் வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த வகையில் இவங்க ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து ட்ரிக் பண்ண நினைக்கிறப்போ அந்த பிஸ்னஸ் மேன் வந்து இவங்க வந்து நம்மளை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பிஸ்னஸ் மேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, ஹீரோவோட கேங்கே கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனால் நான் வந்து உங்களை கொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கு ஒத்துப்பான். ஹீரோவுக்கு வந்து பர்சனலாக நிறைய பிரச்சனை இருக்கும். அது போக பிஸ்னஸ் மேன் சொன்ன அவனோட ஆப்போனண்ட் கனவுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு ஒரு விதையை உருவாக்குவாங்க. பட் ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கனவுலையும் 5 லேயர்ஸ் இருக்கும். கனவுக்குள்ளே போயிட்டு ஒரு விதையை விதைப்பாங்க. அதுபடி போகிறப்போ ஹீரோ வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பிரச்சனை வந்து சேரும். இந்த படத்தை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து ட்விஸ்ட்டாக என்ன நினைப்பாங்கன்னா, ஹீரோ வந்து கனவுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டானா இல்லை வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டானான்றது தான் இன்னைய வரைக்குமே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதை வந்து கிளியராக சொல்லணும்னா, ஹீரோ வந்து எப்போ ரியாலிட்டிக்கு வந்திருப்பான், ஆடியன்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கிறிஸ்டோபர் நோலான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுத்துட்றேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஹீரோ வந்து கனவுல இருக்கானா இல்லை ரியாலிட்டியில் இருக்கானன்றதை நம்ம கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா, அவன் ரியாலிட்டிக்கு வந்துட்டான், அவங்களோட மிஷனும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.